இந்த இடம் பாருங்கள், தார் ரோட் மேலே தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து வத்தலக்குண்டிலேருந்து பெரிய குளம் போகிறது. பெரிய குளத்துலேருந்து தேவதானப்பட்டி பக்கத்தில் உள்ள தார் ரோட்டு மேலே தான், என்ஹெச் ஹைவேஸ் மேலே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 12 ஏக்கர் அமைஞ்சிருக்கு. என்ஹெச் மேலே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பரான இடம். மொத்தம் 12 ஏக்கர் வந்திருக்கு. 12 ஏக்கரு நமக்கு போதுமான அளவுக்கு வந்திருக்கு. பிளாட்டு போடலாம், வேறு ஏதாவது விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த இடம். அப்படி இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. பிளாட்லாம் போட்டு நல்லா வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம். பூரா செம்மண் பூமி. தண்ணி வசதி நல்லா இருக்குது. பாருங்கள், சுத்தூக்க தென்னை மரங்கள் தான் இருக்குது. இது ஒன்று தான் பிளாட் போடணும்ன்ற ஐடியாவில் அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்த பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். இது பிளாட்டுக்கு ஆகுமா, இல்லை வாங்கி போட்டு கொஞ்ச நாள் கழித்து மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இடம். நேரடியாக வந்தீங்களாக்கோ உங்களுக்கு பிடிக்கும். அடிக்க ரூசாக வண்டி போய்கிட்டே இருக்கு பாருங்கள். வண்டி நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வண்டியாவது, பஸ்ஸு, காரு எந்த நேரம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பிஸியான நேஷனல் ஹைவே மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு இடம் பிடிச்சிக்கிச்சுன்னா ஓனர்கிட்டே பேசிக்கலாம். பேசி டைரெக்டாகவே நீங்கள் பேசிக்கலாம். பிளாட் போடுறதுக்கு தான் இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலேயின் பட்டை. மொத்தம் வந்து 12 ஏக்கர் அமைஞ்சிருக்கு. சூப்பரான இடம். கமர்ஷியலுக்கும் ஆகும், அக்ரிகல்ச்சருக்கும் ஆகும். நம்ம பாருங்கள், சுத்தூக்க தென்னை மரம் தான் இப்போதைக்கு இருக்குது. நல்ல தண்ணி வசதியான ஒரு இடம். நம்ம விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கமர்ஷியல் பிளாட் போடலாம்னாலும் பிளாட்டும் போட்டுக்கலாம். மொத்தம் 12 ஏக்கர். நல்ல தண்ணி வசதி நிறைஞ்ச இடம்தான். இப்போதைக்கு வந்து சர்வீஸ் எதுவும் கிடையாது, போர்வெல் கிடையாது, கிணறும் கிடையாது. மொத்தம் 12 ஏக்கருமே நமக்கு தரிசாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வேணும்டா போரு ஏதாவது போட்டு உடனே சர்வீஸ் இழுத்துட்டு உடனே தக்கல்ல போயெல்லாம் சர்வீஸ் கிடைக்கிது. செம்மண் பூமினால நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். அதனால் இடத்த பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நீங்கள் ஓனர்கிட்டயே டைரெக்டாக என்ன ரேட் வரும் ஏதுன்ட்டு பார்த்து இது பண்ணிக்கலாம். நாங்களும் அக்கம் பக்கம் விசாரித்து என்ன ரேட்டு போகும்ன்றத ஒரு கணிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வந்தாலும் கூட பக்கத்தில் வந்து விசாரிச்சுட்டு கூட அப்புறம் இதோடைய ரேட்டு என்ன ஆகுன்றத நீங்களே பார்த்து பேசிக்கலாம். இந்த இடம் வந்து தேனி மாவட்டம், பெரியகுளம் வட்டம், வத்தலக்குண்டு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது தேனி மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதனால் ரோட்டு மேலே என்ஹெச் நேஷனல் ஹைவே மேலே தான் அமைஞ்சிருக்கு. அதனால் நல்ல ரேட்டுக்கு போகும். எல்லோரும் என்ஹெச் மேலே வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் நம்ம பிளாட்டாக போடலாம். இப்போதைக்கு கொஞ்ச நாள் வந்து நல்ல விவசாயம் ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விற்றுக்கலாம். பக்கத்துலலாம் பாருங்கள், அதெல்லாம் காலேஜு, ஸ்கூலு எல்லாமே இருக்குது. பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நீங்கள் பில்டிங் அந்த டிவியில் இந்த இதில் பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அந்த பக்கம் காலேஜு எல்லாமே இங்கனக்குள்ள பக்கத்தில் இருக்குது. அதனால் நல்ல ஒரு சூப்பரான இடம். கமர்ஷியலுக்கு சூப்பரான ஒரு இது ஆகும். அந்த மாதிரி இடம்தான் இந்த இடம். பூரா செம்மண் பூமின்றதுனால தண்ணி வசதியும் இருக்குது. பெரியகுளம் வட்டத்தில் பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து போர்வெல்லோ இல்லை சர்வீஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம சர்வீஸ் இருக்கிற மாரி பக்கத்துலேயே லைன் போகுது. லைனில் இருந்து நம்ம உடனே தக்கலில் வாங்கினோம்னாக்கும் வாங்கிக்கலாம். கமர்ஷியல் வேணும்னா உடனே எடுத்துக்கலாம். உள்ளேயே இப்போ 4 போஸ்ட் போகுது, 4 வயர் போஸ்ட்டு. உடனே நமக்கு தக்கலில் கட்டினாலும் சரி, பேமெண்ட் வேணும்னாலும் உடனே நம்ம சர்வீஸ் இழுத்துக்கலாம். உடனே விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இதுதான் போஸ்ட் மரம் தெரியுது பாருங்கள். இங்கே தான் இதை உள்ளுக்குள்ளேயே நடுவில் போகுது. அதனால் நம்ம பிளாட் போட்டாலும் சரி, எது போட்டாலும் நம்ம அதிக இது பண்ண வேண்டிய தேவையில்லை, உடனே சர்வீஸ் கிடச்சிரும். பிளாட்டு போட்டு உடனே வீடு கட்டணும்னா உடனே டக்குன்னு அவங்க சர்வீஸ் இழுக்கிற மாதிரி தான் பக்கத்தில் சர்வீஸ் போகுது. தண்ணி இப்போ போர் போட்டோம்னாக்க தண்ணியும் சூப்பரான தண்ணி, நல்ல உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் தண்ணி கிடையாது. தண்ணி பூராமே நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி தான். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள். பக்கத்தில் லைன்லாம் தெரியுது பாருங்கள். அதனால் நம்ம டக்குன்னு இங்கனுக்கெல்லாம் சர்வீஸ் இழுத்து உடனே வீடு கட்டிக்கலாம் பிளாட்டாக போட்டால். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னாலும், ஸ்கூலு இந்த மாதிரி அமைக்கணும்னாலும் நமக்கு 12 ஏக்கர் இருக்கிறதுனால
அதெல்லாம் நல்லா ஒரு கமர்ஷியலுக்கு சூப்பரான இடம். அங்கே ரோட்டில் போகும்போது பாருங்கள், எந்த நேரமும் கண்டினியூவாக வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்டா NH இது நேஷ்னல் ஹைவேன்றதுனால தொடர்ந்து வண்டிகள் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நைட்டும் அதேமாரி தான் இருக்கும். ஆனால் இடம் வந்து சூப்பரான இடம். இப்போதைக்கு இது தரிசாக கிடக்கிறதுனால வண்டி, இந்த பைக்கு இதுகெல்லாம் அந்த பக்கம் போய்க்கிறாங்க. பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்காரங்க அது இந்த இது வழி தான் போகிறாங்க. பார்த்தாலே நமக்கே தெரியுது பாருங்கள், சுத்தமான செம்மண் பூமி. ஆனால் நல்லா தண்ணி வசதியும் இருக்கும். இந்த ஒரு இடம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். சுத்தூக்க தென்னை மரம், நல்லா ஸ்கூலு காலேஜுகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. 12 ஏக்கர் இருக்குது. அதனால் நமக்கு வந்து போதுமான இடம். இந்த மண்ணும் பாருங்கள், செம்மண் தான், சுத்தமான செம்மண். விவசாயமும் நம்ம சூப்பராக பண்ணலாம். சுத்தூக்கவே காட்டியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு ஒரு என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா தோணும். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டு உடனே ஓனர்கிட்ட பேசுகிறேன்டா உடனே பேசிக்கலாம். இந்த இடத்தோடைய பக்கத்தில் வந்து ஹைவேஸ் வர நேஷ்னல் ஹைவேஸ் போகிறதுனால, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு அருமையான இடம். செம்மண் பூமி வேறு. எந்த பில்டிங் கட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 அடி 6 அடி தோண்டினாலே சட்டு வந்துடும். அருமையான இடம். பக்கத்தில் போய் எல்லாம் சுத்தூக்க பாருங்கள், எல்லாம் விவசாய நிலம். அதனால போர் போட்டோம்னாக்கா ஒரு 200 அடியில் தண்ணி வந்துடும். நல்லா வீடு கட்டுறதுக்கும் ஒரு அருமையான இடமா இருக்கிறதுனால NH மேலே போக்குவரத்துக்கும் இங்கேருந்து நம்ம வத்தலக்குண்டிலேருந்து வந்தோம்னாக்க 10 கிலோமீட்டர் இந்த இடம் வந்துடும். அதேமாதிரி இங்கேருந்து பெரியகுளம் 10 கிலோமீட்டர் தான். ரெண்டும் ஒரு அருமையான இடத்துல பக்கத்தில் பாருங்கள். அந்த பக்கம் மலைகள்லாம் இருக்குது. நல்ல ஒரு அருமையான குளிர்ச்சியான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால இடம் வந்து ஒரு அருமையான இடம் அமையும். 12 ஏக்கர்ன்றதுனால நம்ம ஒரு அருமையான பிளாட் போடுறதுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான இடம். இந்த இடத்த வந்து வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா தோணும். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி தான் இடமும் இருக்கும். நம்ம வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. அதனால் உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிக்கிடுச்சுன்னா வந்து நீங்கள் ரேட்டு பேசலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து செம்மண் பூமி வேணும் அப்படின்னு நினச்சால பக்கத்தில் சுத்தூக்கு 4 சைட்லேயும் பாருங்கள். இந்த சைடில் மட்டும்தான் கொஞ்சம் தரிசு இருக்குது. அதுக்கப்புறம் தென்னை மரம் தான் இருக்கிறதுனால நமக்கு நல்ல தண்ணி வசதி இருக்குது. மற்றது குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் வசதி இருக்கிறதுனால, தண்ணி நல்லா இருக்கிறதுனால தான் இந்த தென்னை மரம் இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக விளையுது பாருங்கள். 4 பக்கம் தென்னை மரம் இருக்குங்க. ஒரு பக்கம் நேஷ்னல் ஹைவே, அப்புறம் 3 பக்கம் வந்து பூரா தென்னை மரம் தான். ஒரு சைடு போடாமல் இருந்தாங்க, அதுவும் போட்டு கூட மரம் பெருசாக வந்துருச்சு பாருங்கள். அதாவது மண் வளம், 2வது செம்மண், தண்ணி வளம் இதுக்கெல்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி தென்னை மரம்லாம் வளர்க்க முடியும். அதனால் நீங்கள் வந்தீங்களாக்கும் உங்களுக்கு நேரடியாக பார்த்தாலே உங்களுக்கே இடம் பிடிக்கும். இப்போதைக்கு நம்ம வேறு எந்த கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலைன்னாலும் வாங்கி வச்சுருந்து நார்மல் விவசாயம் பண்ணிவிட்டு, போர் கிடையாது, போரு சர்வீஸு எதுவுமே கிடையாது. நம்ம தக்கலில் தான் வாங்கிக்கிறோம். இல்லைன்னா சோலார் போட்டும் போர் போட்டுக்கணும். அந்த மாதிரி இடம் தான். இடம் நல்லாயிருக்கும். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தாலே தெரியும். இந்த இடம் வந்து 12 ஏக்கர்னால நமக்கு பிளாட்டோ இல்லை மற்ற கமர்ஷியலுக்கோ ஏதாவது யூஸ் பண்ணணும்னாலும் பிளாட் போட்டாலும் 12 ஏக்கர் போடுறதுனால, நிறைய பிளாட் போடுறதுனால மக்கள் வந்து உடனே வாங்குவாங்க. நல்லா எல்லா வசதியோடு இங்கே இது பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. அதனால் நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் இருக்குது, ITIலாம் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அதனால் இங்கே வந்து எல்லா மக்களும் வாங்குறதுக்கு அதிகமாக விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி கூட இப்போ பெரிய சிட்டி மாரி இங்கனக்குள்ள உருவாக்கிடலாம். மக்களும் நல்லா விரும்புவாங்க. இந்த இடம் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்டா ரேஸாக கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 அடி 150 அடி போர் போட்டாலே நமக்கு தண்ணி கிடச்சிரும். அதுக்கப்புறம் 200 அடி 300 அடி வரைக்கும் போட்டோம்னாக்கா தண்ணி ஃபுல் தண்ணி கிடைக்கும். அதுக்கு நம்ம சுற்றுக்க பாருங்களேன், எல்லா சைட்லேயும் நமக்கு தென்னை மரம் இருக்குது. அதுதான் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்துலேயும் தென்னை மரம் இருக்குது. அதனால் இடம் வந்து செம்மண் பூமின்றதுனால நம்ம எந்த பில்டிங் வேணுனாலும் ஈஸியாக கட்டலாம். ரொம்ப ஆழத்து வரைக்கும் போவோம்னா கொஞ்சம் தூரத்தில் தோணுனதுமே சட்டு கிடச்சிரும், பாறை வந்துடும். அதுலேருந்து நம்ம பில்டிங் சூப்பராக கட்டிக்கலாம். இப்போதைக்கு இந்த இடம் வந்து 2 வேவாக தான் இருக்குது. 2 வே தான். இது 2 ரோடு போகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரமாக 4 ரோடு சான்ஸ்னு ஆயிடுச்சு. 4 ரோடு போட்டாங்களாக்கா இதோடைய ரேட்டு இன்னும் கூடிரும். மக்கள் வந்து அதிகமாக இங்கே விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் போனாலும் நல்லா வசதி இருக்குது, இங்கிட்டு போனாலும் வசதி இருக்குது. பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு இடம்தான். அதனால் இப்போ வாங்கி வச்சுட்டு 4 வழி சாலையாக மாறின பிறகும் கூட நம்ம ஒரு முடிவு எடுத்து இதை பிளாட்டாக போட்டோம்னாக்கா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னாக்கா
நமக்கு வந்து கொடைக்கானல் ரோடு வந்துடும், அதாவது காட் ரோடு. காட் ரோட்லேருந்து நம்ம அப்படியே கொடைக்கானல் போகிறவங்க போய்க்கலாம். இந்த பக்கத்தில் இருந்து தேனி, அங்கிட்டு கேரளாவிலேருந்து கொடைக்கானல் வர்றவங்க இந்த வழியாக தான் வருவாங்க. அதேமாரி இங்கிட்டு இங்கிட்டு சென்னை, நம்ம மதுரையிலேருந்து வர்றவங்களும் இங்கே வந்து தான் அந்த காட் ரோட்லேருந்து மேலே மலைக்கு ஏறுவாங்க. அதனால் எந்த நேரமுமே இந்த ரோட்டில் வந்து ரொம்ப டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு கமர்ஷியலுக்கு இல்லை பிளாட் போடுறதுக்கு இல்லை விவசாயம் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாட் போடணும்னு முடிவு பண்ணோம்னாக்கா இடம் ஒரு அருமையான இடம். பூராமே செம்மண் பூமி தான். இந்த பாருங்கள், பூரா அடி வரைக்குமே செம்மண் தான். கொஞ்சம் சரளை கலந்துருக்கும். அதனால் தண்ணி வசதியும் தண்ணியும் நல்லா இருக்கிறதுனால போட்டோம்னாக்க நல்லாயிருக்கும். இந்த ரோட்டுக்கு பாருங்கள், ரோட்டுக்கு அந்த பக்கத்துலேயும் தென்னை மரம் தான். இந்த இடத்த இப்போ வாங்கினோம்னாக்கா கம்மியான விலைக்கு வாங்கலாம். 4 வழி சாலை வந்துருச்சுனாக்கா அப்புறம் ரேட்டு கூடிரும். அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணி வாங்கி வச்சிட்டோம்னாக்கா அப்ரூவல் வாங்க பிளாட் போட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு டைமும் நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட் போட்டு ஒரு அருமையான ஒரு சிட்டியை உருவாக்குறதுக்கு ஒரு அருமையான இடம். ஏன்டா பக்கத்தில் காலேஜு இதுகெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் இங்கே வந்து நிற்பாங்க. அடிக்க ஒரு வருஷம் மழையும் பெய்யும். அந்த மலை தெரியுது பாருங்கள், அந்த மலையிலேருந்து உயரமாக இருக்கிறதுனால அடிக்க ஒரு வருஷம் மழை பெய்யும். தண்ணியும் குடிநீர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா குடிக்கலாம். தண்ணியை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாமலே குடிக்கலாம். அந்த அளவுக்கு உப்பு தண்ணிலாம் கிடையாது. அதனால் மக்களும் விரும்புவாங்க. நல்ல ஒரு இடம் வேணும்னு தேடுறவங்களுக்கு இந்த இடம் ஒரு அருமையான இடம். பக்கத்தில் பார்த்தோம்னாக்க மண் பாருங்கள், பூரா செம்மண் பூமி தான். கரெக்டான செம்மண், கொஞ்சம் சரளாக இருக்கும், சரளையோடு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பில்டிங் கட்டுறதுக்கு அந்தமாரி வரும். பக்கத்தில் ஒரு காலேஜ் தெரியுது பாருங்கள், நேராக அங்கே ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள், அதுமாரி காலேஜு. நம்ம இங்கேருந்து நெட்டுக்கு மேரி மாதா காலேஜ் வர இங்கேயும் வந்துடும். அதனால் கிறிஸ்டின் காலேஜ் வேறு இருக்குது. அந்த பக்கம் போக போக பெரிய குளம். இங்கேருந்து தேனி வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கிட்டு கொடைக்கானல் போகிறதுக்கு நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனாலே நமக்கு வந்து காட் ரோடு வந்துடும். அதனால் எல்லாம் ஒரு பக்கமான இடமா இருக்கிறதுனால நல்ல ஒரு சூப்பரான இடம். நம்ம பில்டிங்கையும் கட்டினோம்னாக்க நல்லா ஸ்ட்ராங்காக இதாகும். நல்லா ஏன்டா உடனே செட்டு கிடைக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக இது பிளாட்டு இதுக்கெல்லாம் போட்டாலும் உடனே விற்பனை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா நேரடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் இங்கேருந்தே கூட பாருங்கள், எல்லாமே பஸ்ஸு எல்லாமே கண்டினியூ பொழுதுனையும் போய்கிட்டே இருக்கும். காரு, பஸ்ஸு, பைக்கு எந்த நேரமும் ஒரு 5 நிமிஷம் கூட கேப் இருக்காது. அந்த மாதிரி கண்டினியூவாக போய்கிட்டே தான் இருக்கும் வண்டி. வீடியோவில் பாருங்கள் எத்தனை வண்டி அடிக்க வருஷம் போய்கிட்டே இருக்குதுன்னு பாருங்கள். நேஷ்னல் ஹைவே மேலே தான் இது அமைஞ்சிருக்கு, NH மேலே. அதனால் இடம் வந்து பிளாட் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இப்போதைக்கு போடாமல் 4வே ஆனப்புறமும் போட்டோம்னாக்கா இன்னும் நமக்கு நல்லா இது கிடைக்கும். இப்போ கம்மியான ரேட்டு. அப்புறம் நம்ம 4வே போட்டப்புறமும் இது வாங்கணும்னு நினச்சோம்னாக்கா ரொம்ப அதிக ரேட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்களாக்கா இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இடத்த பார்த்துட்டோம்னாக்கா உடனே நம்ம ஓனர்கிட்டே பேசலாம். இடையில வேறு யாரும் மீடியேட்டர்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம டைரெக்டாக போய் ஓனர்கிட்ட பேசிக்கலாம். ஓனர் வந்து டைரெக்டாக நீங்கள் என்ன ரேட்டுக்கு விரும்புகிறீங்க, அவர் என்ன ரேட்டு சொல்கிறான்னு அங்கேயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்டா இது வந்து பிளாட்டுக்கு வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வாங்கினோம்னாக்கா அதேமாரி இன்றைக்கி இருக்க ரேட்டு அன்றைக்கே போய்கிட்டே இருக்குமான்னா நமக்கு ஒரு வருஷத்தில் டபுள் ஆகிரும். அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். ஏன்னா NH மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடம் வந்து வேல்யூஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போதைக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் கல்லுலாம் கிடக்கு. இந்த கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பக்கம் தூக்கி போட்டு இந்த புல்லுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க உடனே நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடமாயிரும். விவசாயத்துக்கு நம்ம சமப்படுத்தின அளவுக்கு அதவே அப்படி நம்ம பிளாட்டுக்கு கொடுக்கும்போது அப்படியே நம்ம பிளாட்டுக்கு செல் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாராவது காலேஜுக்காரங்க கேட்குறாங்க, இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு திறக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் சூப்பரான இடம். இந்த இடம் 12 ஏக்கர் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடம். பக்கத்தில் பூரா காலேஜ் இருக்குது. அப்படியே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இதுக்கெல்லாம் படிச்சுட்டு அப்படியே காலேஜ் போயிடலாம். ITI போகணும்னா ITI காலேஜ் இருக்குங்கண்ணே, அதுக்கு போய்க்கலாம். இல்லை இது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் போகணுன்னா அது பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, அதுக்கும் போயிடலாம். இங்கேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வீடியோ பாருங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இடமும் உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாலும் நம்ம ஓனர்கிட்ட போயிடலாம். அவங்க ஓனர்கிட்ட போனோம்னாக்கா நம்ம உடனே
உடனே ஒரு முடிவு பண்ணி நம்ம அப்போயே வாங்கிட்டோம்டாக்க பின்னாடி ஒரு வருஷம் 2 வருஷத்தில் டபுளாக கூட ஆகி நல்ல ஒரு ரேட்டுக்கு ஃப்ளாட்டாகவும் போகும். இல்லைன்றாலும் நம்ம காலேஜு இந்த மாதிரி கட்டுறதுக்கும் ஒரு சூப்பரான இடம். இவங்க வந்து எதுக்குமே பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. முன்னுக்கு மட்டும் பென்சிங் போட்டிருக்காங்க, பின்னாடிலாம் போடலை. பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.